அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. செப்டம்பர் 4 ப்ரோவோட தம்பி மேரேஜ்க்காக போயிருந்தோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் மேரேஜ் vlog கண்டிப்பா இருக்குல்ல, மினி vlog எல்லாமே போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. போனா என்னோட 3 மருமகன்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு, கல்யாணத்துக்கு முத நாள் பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லயும் ஃபங்க்ஷன் ஒண்ணு வைப்பாங்க. ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். சோ வயலுக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. அண்ணே, நாத்தனார், நம்ம ப்ரோ, இஸ்வா, சஜ்வா, மாமா, மாமி, நம்ம மருமகன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நேரம் நேச்சர்னாலே எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். நம்மளை சுத்தி இயற்கையா இருந்தாலே அது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். வயல்னாலே என்ன, கிணறு, பம்பு செட்டு, தென்னை மரம், இளநீ இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே ரொம்ப ஜாலியாயிரும். பம்பு செட்டுக்குள்ள மருமகன் எல்லாம் இறங்கிட்டாங்க. அண்ணனும் சின்ன பிள்ளையா சேர்ந்து இறங்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. கிணத்துல கல்லு தூக்கி போடுறது யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பம்பு செட்டு தண்ணி குடிக்கிறதுல அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். கெஸ்ட்லாம் கவனிக்கணும்னு தென்னை மரத்துல இருந்து இன்ஸ்டன்டா இளநீ பறிச்சு ஃப்ரெஷ்ஷா வெட்டி கொடுத்தாங்க. அப்படியே குடிக்கும் போது அப்படியே அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அருமையா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல மீட் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய மாடுகள் இருந்துச்சு. அந்த மாடுக்கெல்லாம் பால் கறந்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் ப்ரோவோட அம்மா, என்னோட மாமியார். எல்லா வேலையும் உங்களுக்கு தெரியும். ஸோ எங்களுக்கு எல்லாம் இளநீ வெட்டி கொடுத்தாங்க. மாமாவும் இளநீ வெட்டி கொடுத்தாங்க. எவ்வளோ இளநீ குடிக்க முடியுமோ அவ்வளோ இளநியும் குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு இருட்டாயிருச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.